கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன், இதை செய்யுங்கள், இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அபூ உமாமாவிற்கு, தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். உங்களால் ஒரு கவலையில், கடலில் இருக்கக்கூடியவனுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு, குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். சென்று ஆறுதல் சொல்லுங்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை அழை, அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான். ரசூலுல்லாஹ் செய்தார்கள். சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவார். லா தஹ்சன் யா அஹி. உலக வாழ்வு இயல்பானது, மிக லேசானது. இது இன்றோ நாளையோ முடிந்துவிடும். ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சிந்திப்பதற்கு. லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.